ஹாய் டியர்ஸ், ஹாப்பி சண்டே டியர்ஸ். கமெண்ட்ல சொல்லிடுங்க, ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே டியர்ஸ். ஹாய் டியர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? ரொம்ப நாள் ஆச்சுல இப்படி நம்ம வந்து பேசி இப்போலாம் வந்து ஃபேஸை காமிச்சு தான் பேசணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனால இங்கே சில பல காமெடிஸ்லாம் போயிட்டு இருக்கு. அந்த காமெடி எனக்கு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சா? ஷேர் பண்ணணும் மட்டும் இல்லை, இப்படி காமெடி கிரியேட் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும்னு தோணுது. அதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இப்படி வந்திருக்கோம். ஓகே, அந்த காமெடி என்னன்னு பார்த்துருவோமா? ஹாய் டியர்ஸ். ஆமாப்பா, ஒரு தரமான சிறப்பான காமெடி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த காமெடியை பற்றி நம்ம இப்போ பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 கமெண்ட் வந்திருக்கு. 2 கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இருங்க, அந்த கமெண்ட்டை படிச்சிடறேன், அப்புறமா அது என்னன்னு உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். ஏன்னா நான் படிக்கும்போது உங்களால் கேட்க முடியலையோ அந்த காமெடியை நீங்களும் ஸ்க்ரீன் மூலியமாக பாருங்க, ஓகேவா? நம்ம கமெண்ட்ல இருக்கு, பட் சில சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருப்பீங்க, சிலர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன், பாருங்க. ஓகே, கமெண்ட்டை படிச்சிருவோமா? ஹலோ சிஸ், என்னங்க நீங்களும் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டிருக்கீங்க, ஏங்க இது எதுக்கு இந்த பொழப்பு? எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்குறேன். இல்லை, ஒரு ஆள் கஷ்டப்பட்டு ஒன்று யோசிச்சு எங்கேருந்து ஒரு ஐடியாவை யோசிச்சு கொண்டு வந்தா நீங்கள் அதை அசால்ட்டாக பார்த்து திருடுவீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஆள் கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த ஐடியாவை, அதாவது அவங்க மூளையெல்லாம் எப்படி சொல்ல, எனக்கு வந்து முதல்ல சிரிப்பு தான் வருது, என்னால் இதை வந்து சொல்ல முடியலை, ஓகேங்களா? ரொம்ப யோசிச்சு மூளையை போட்டு குழப்பி பாவம் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க இப்படி ஒரு ஐடியாவை யோசிக்கிறதுக்கு. அவங்கள பார்த்து நான் வந்து திருடிட்டேன், ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் என்னடா இவ என்ன சொல்கிறான்னு புரியலை, நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறீங்களே அதை தான் சொல்கிறேன். அது எங்கள் சுஜி சிஸ்டர், அதான் குமரி கார்ட்டூன் சேனல் அட்மின் சுஜி சிஸ்டரை தான் அவங்க மூளையை போட்டு யோசித்து ChatGPT அப்படி இப்படின்னு கேட்டு யோசித்து இந்த ஐடியாவை கொண்டு வந்தாங்க. நீங்கள் அதை ஈஸியாக நான் தான் கொண்டு வந்த மாதிரி அதை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆளுங்க நீங்களாம்? உங்களை பற்றி எல்லாரும் நல்லதாக சொன்னதும் நல்லவங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி தான் நீங்கள் அந்த நல்ல பேரை எடுத்தீங்களா? இன்னும் கமெண்ட்ஸ் வந்து லென்த்தியாக இருக்குது, ஆனால் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு என்னால் கிளாரிஃபை கொடுக்க முடியாது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு கிளாரிஃபை கொடுத்துருவோம். இதில் வந்து அந்த அந்த லேடி, ஓகே விடுங்க, நம்ம மரியாதையாக பேசிட்டு போவோமே. அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து அவங்க மூளையை போட்டு குழப்பி பிசைஞ்சு காய வச்சு வெயிலெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து அது மூலியமாக தான் அந்த ஐடியாவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் பாருங்களேன், அந்த ஐடியாவை திருடிட்டு வந்துட்டேன். அட பண்ணாட பரதேசி, இதை யாரை திட்டுறேன்னு அவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இதெல்லாம் நான் சொல்லணும். இவ்வளோ தூரம் யோசிச்சு மெனக்கெட்டேன்னு உட்காந்து ஒரு ஐடியாவை நான் கிரியேட் பண்ணால் அதை இன்னொரு கிரியேட்டர் மூலயமா என்கிட்ட இந்த ஐடியாவை கேட்டு தெரிஞ்சு அதை திருடி உன் சேனலில் நீ போட்டுட்டு இன்னைக்கு நான் திருடி போட்டேன்னுட்டு அது அவங்களுடைய அல்லக்கை நொல்லக்கைலாம் வந்து எனக்கு கமெண்ட் போடுறாங்க. இல்லை, எனக்கு புரியல. இது வந்து அந்த சிஸ்டர் இதை பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சிஸ்டர் இந்த கமெண்ட் எனக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டர் என்னென்ன பேசியிருக்காங்க, தட் மீன்ஸ் குமாரி சிஸ்டர். நான் இது வரைக்கும் அவங்கள பற்றி என் சேனலில் இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வரைக்கும் என் சேனலில் எந்த சேனலோட நேமை நான் மென்ஷன் பண்ணதே கிடையாது. ரெக்கமெண்டேஷனுக்காக மட்டும்தான் என் சேனலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரோட சேனல் நேமையும் இது வரைக்கும் என் சேனல்களால் நான் கொண்டு வந்து மென்ஷன் பண்ணதே கிடையாது. எனக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்க பேரை மென்ஷன் பண்ணுவேன். ஆனால் இது வரைக்கும் என்னை வந்து எவ்வளவோ பாடுபடுத்திருக்காங்க. நிறைய பேக் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்மின்ஸ்லாம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் ஒரு நாள் கூட யாரோட சேனல் நேமையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அவங்களை நேரிட்டு திட்டி நான் இது வரைக்கும் எந்த ஒரு கமெண்ட்ரியும் நான் கொடுத்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னோட வீடியோவில் வந்து என்னோட ஐடியாவை எடுத்து அவங்க போட்டுட்டு இன்னைக்கு அவங்களோட ஐடியாவை நான் திருடி போட்டேன்னு சொல்லும்போது நான் சும்மா இருக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு தெரியாதுல்ல விஷயம் என்னன்றது உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன் என்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் சொல்லுங்க, யார் போய் திருடிட்டு வந்தோம், யார் மூளைய அபகரிச்சுட்டு வந்தோன்னு நீங்க சொல்லுங்க டியர்ஸ். அந்த சிஸ்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களாமா. ஓகே டியர்ஸ், முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் வந்து எல்லா சேனல்ஸும் பார்த்துருக்கேங்க, நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன். நான் வந்து பார்க்க மாட்டேன், எனக்கு டைம் இல்லை, நான் இத்தனை ஸ்டோரி எடுக்கிறேன், எனக்கு இது எடுக்கவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும், அதனால் என்னால் அடுத்த வீடியோஸ்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற கேரக்டர்லாம் நம்ம கிடையாதுங்க. எல்லா சேனலையும் பார்ப்பேங்க. எனக்கு பிடிச்சிருந்தேன்னா அவங்க சேனலை ரெகுலராக பார்ப்பேங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தேன்னா அவங்க சேனலில் என்னோட வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நான் அவங்க வீடியோவை பார்ப்பேன். எப்போவுமே நான் என் வீடியோவை எடுத்துகிட்டு எக்ஸ்போர்ட் போடுற அந்த கேப்பில் எனக்கு பிடிச்ச சேனல்ஸ் எல்லாம் வச்சு நான் பார்ப்பேங்க. ஏன்னா அப்படி பார்த்தா தான் 4 விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு அடுத்த சேனல்ஸை பார்க்கும்போது நான் கற்றுக்கலாம்.
அப்படிதான் நான் நினைச்சிருக்கேனே தவிர அடுத்த சேனலை காப்பி அடிச்சு போடணும்னு நான் இது வரைக்கும் நினைச்சது கிடையாது. நான் இன்ஸ்பயர் ஆனது 2 சேனல் தாங்க. அந்த 2 சேனலோட நேம் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. நான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் காமெடியாகவும் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு வந்திருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், துளி துளியால் காமெடியாகவும் கோஸ்ட் ஸ்டோரியாகவும் தான் ஸ்டார்டிங் கொண்டு வந்திருப்பேன். எனக்கு அது வந்து வியூஸ் போகல. அப்போல்லாம் வியூஸ்னால் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு வியூஸ் போகலடி அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இந்த 300 400ங்கிறதெல்லாம் வியூஸ் இல்லை போல இருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் பார்த்தேன் ஒரு சேனல் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த மென்ஷன் பண்ணுறேன். அந்த சேனலுக்கும் எனக்குமே சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் போயிருக்கேன். ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, பட் நாங்கள் பேசிக்கிறது இல்லை. ஒரு சின்ன விஷயம் அவங்க எனக்கு சொன்னாங்க, பட் அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. அது வந்து நான் அவங்கள பேசுறது இல்லை. ஆனால் நான் இன்ஸ்பயர் ஆனது என்னமோ, அதாவது லவ் ஸ்டோரிக்கு இன்ஸ்பயர் ஆனது என்னமோ அந்த சேனலை பார்த்து தான். அது வேறு யாரும் இல்லைங்க, பாப்புக்குட்டி சேனல் தான். அவங்க சேனலை பார்த்து தான் லவ் ஸ்டோரின்னு ஒன்று எடுக்கணுங்கிறதுக்கு நான் இன்ஸ்பயர் ஆனேன். நான் சேனல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சேனல் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சேனலுக்குள்ளார வந்து இந்த மாதிரி லவ் ஸ்டோரி எடுத்துட்டேன். பட் எனக்கு வந்து நான் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. அப்போ எனக்கு வேறு ஏதாவது சேனல்ஸ் நம்ம பார்த்து எதனா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி இன்னொரு சேனலில் டைலாக்காக இன்ஸ்பயர் ஆனது நம்ம லவ் இன்ஃபோ சிஸ்டர், அதாவது நம்ம ராணி அக்காவோட சேனலை பார்த்து தான் டைலாக்காக நான் இன்ஸ்பயர் ஆனேனே. நான் இப்படி டைலாக்னா இப்படி தான் பேசலாம், இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அக்கா சேனல்லையும், லவ் ஸ்டோரினா இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு இந்த சிஸ்டரோட சேனலில் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போவும் சொல்கிறேன், கற்றுக்கிட்டேன். அவங்ககிட்டேருந்து காப்பி அடிக்கல, கற்றுக்கிட்டேன். என்னோட ஸ்டோரிஸை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. துளி துளியாய், கண்ணாமூச்சி, கெட்டி மேளம், பிரியமானவளை, இப்போ போட்டுட்ருக்க ராதை மனதில் முதற்கொண்டு பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது யாரையாவது நான் பார்த்து காப்பி அடித்து கொண்டு வந்திருக்கேனா? எனக்கு நீங்க சொல்லுங்க டியாஸ். ஏன் ஸ்டார்டிங்ல இருந்து இவ்வளவு ஸ்டோரிஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாது. ஆனா நான் ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கமெண்டால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன தெரியுங்களா, உங்களுக்கு தெரியும் நம்ம ரஞ்சிதா சிஸ்டர், அதாவது தித்திக்கிதே பட்டு மாமா சேனல், பட்டு மாமா லவ் கார்ட்டூன் சேனல், தித்திக்கிதே ஸ்டோரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோட ஃப்ரெண்டு தான் ரஞ்சிதா, ஓகேங்களா. அவளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் போனதும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணான், சிஸ்டர் இந்த மாதிரி சேனல் போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு என்னதான் எனக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியல அப்படின்னும் போது அவளை பார்த்ததுமே நானே முதல்ல பயந்துட்டேன். ஏன்னா ஐயோ ஒரு கார்ட்டூனு, அதுவும் நம்மளும் அவ்வளோ சேம் ஃபீல்டில் தான் இருக்கும், ஆனால் அவள் சேனல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும்ல. அந்த பயத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் போயிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம சஜிதா சிஸ்டர், அவங்க, நான், சஜிதா, நம்ம ரஞ்சிதா, அப்புறம் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன், என்னது இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு எப்படியாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரணும், இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது நாங்கள் சில யூடியூப் அப்டேட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, டெக் சேனல்ஸ், இவங்க எல்லாரையும் நான் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணேன், சஜிதா ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணேன், ரஞ்சிதா ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணேன். இப்படி ஃப்ரெண்டோட சேனலை எப்படியாவது நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், அதாவது ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆளுக்கு ஒருத்தர் ஒரு டெக் சேனலையும் காண்டாக்ட் பண்ணி, பட் எங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம். இது இப்படி ஆயிடுச்சுடா, இப்போ நம்ம என்னடா பண்றது அடுத்து, அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னு நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு சொல்யூஷன் நினைக்கும் போது எல்லாரும் சொன்னது என்ன, சிஸ்டர் இது வந்து காட்டுன்றதுனால இதுக்கப்புறம் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படிதான் சிஸ்டர் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதை மட்டும் தான் நினைச்சாங்க. அங்கே நான் சொன்னேன், ஏமா நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அவங்க என்ன கேட்குறாங்க, அதாவது அவள் சேனல் போனதும் அவள் சேனலை கொடுத்து ChatGPT கிட்ட நாங்கள் அவள் ரஞ்சிதா கேட்டான். அவங்க சொன்னது என்னன்னா, இது வந்து லோ குவாலிட்டி எஃபெக்ட், அதாவது நீங்கள் எஃபெக்டே போடலை, அதாவது கார்ட்டூனை வச்சு வாய்ஸ் தான் கொடுக்குறீங்க, அது உங்கள் வாய்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதனால நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் யோசிச்ச போது நான் சொன்னேன், அவங்களுக்கு என்ன நம்ம ஓன் வாய்ஸ் கொடுக்கணும், நம்ம ஃபேஸை காட்டணும்னு நினைக்கிறாங்க, நம்ம இப்படி பண்ணிட்டு போனா என்ன, வீடியோக்கு நடுவில் நம்ம முகத்தையும் நம்ம ஃபேஸையும் காமிச்சிட்டு போகலாமே, கண்டிப்பாக வியூஸ் பார்க்க மாட்டாங்க தான், அவங்க பார்க்கட்டாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிட்டு போட்டுமே, ஆனால் நம்ம முகத்தை காமிக்கிறதுனால நம்ம வாய்ஸை கொடுக்கறதுனால நம்ம சேனல் காப்பாற்ற முடியும்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் சொன்னபோது, ஆமா சிஸ்டர் நீங்கள் சொல்றது ஒரு நல்ல ஐடியா தான், இப்போ நீங்களே கூட கேட்டு பாருங்களேன், ரஞ்சிதா சிஸ்டர் கேளுங்க, குடிச்சுட்டி நம்ம சஜிதா இருக்காங்க அவகிட்ட கேளுங்க, ஏன் குட்டி பாப்பு பிருந்தா சிஸ்டர் அவங்க கிட்டயுமே போய் கேளுங்க, அப்புறம் தர்ஷிகா இனிய தமிழ் கார்ட்டூன், அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவளுக்கும் நான் இதை சொன்னேன். இப்படி நம்ம எல்லாத்துக்கும் எப்படிடாமா ஒவ்வொன்றுக்கும் நம்ம முகத்தை காட்டணும் மேடமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இப்படி எல்லாருக்கும் இந்த ஐடியாவை கொடுத்து, அதாவது இந்த ஐடியாவை யோசிச்சு உண்மையாவே மூளையை போட்டு குழப்பி யோசிச்சு இப்படி பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு, இது சொல்யூஷனான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இதனால நம்ம சேனலை காப்பாத்திக்க முடியுமா அப்படின்னு மெனக்கெட்டு யோசிச்சது இங்க தாய் அன்பு தான். ஆனா இன்னைக்கு பேர் என்னன்னா, நான் வந்து குமரியா பார்த்து காப்பி அடிச்சிட்டேன். ஆனா அந்த சிஸ்டரும் அப்படிதான், நான் 1 மந்த்தா யோசிச்சிருக்கேன், 1 மந்த்தா ChatGPT போய் கேட்டேன், அதை பண்ண இதை பண்ணேன்றாங்க. அதாவது உண்மையை பேசுங்க, எதுக்குங்க இப்படி போய் பேசிட்டு தெரியுறீங்க, நீங்க ChatGPT கேட்டிருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைச்சது யார் மூலியமா,
இப்போவும் சொல்றேங்க, அவங்க இந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சது என்னால மட்டும்தான். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம். சரி காயமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா நீங்க யோசிச்ச இந்த ஐடியா எப்படி அந்த சேனலுக்கு போச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் நான் பதில் இருக்கு, சொல்றேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் சொன்னதும் கிடையாது. இங்கே பாருங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் என்னோடவே வச்சுக்கணும், நான் மட்டும்தான் வாழணும், நான் மட்டும்தான் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர்லாம் நான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட பேசுகிறவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணணும். முடியலன்னும் போது வேற, ஆனால் முடியுதா இல்லையா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அந்த மாதிரி நிறைய அட்மின்ஸ் வந்து என்கிட்ட வந்து அக்கா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குக்கா, அக்கா இந்த ப்ராப்ளம் சேனலில் இது என்னக்கா பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. நான் எனக்கு தெரிஞ்சால் கன்ஃபார்மாக சொல்லிடுவேன். இப்படிதாம்மா இருக்கும், இது இப்படி பண்ணுமா, இதை பண்ணுமா, கண்டிப்பாக உனக்கு வந்துடும். இப்படி நான் சொன்ன சேனல்ஸ்லாம் நிறைய பேர். இதை நான் இது வரைக்கும் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில அட்மின்ஸ் வந்து என்னோட நேமை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நான் உண்மையாகவே ஹெல்ப் பண்ணி கேட்டு வந்தால் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நம்மளால் காசு பண்ண கொடுத்து தாங்க ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி டவுட்ஸ்ன்னு கேட்டு வரும்போது என்னால் முடியும்னா கண்டிப்பாக முடியும், முடியாதுன்னா வெயிட் பண்ணுடா, நான் முடியாதுன்னு சொல்லிட மாட்டேன், வெயிட் பண்ணு, நான் வேறு யார்கிட்டயாவது சொல்யூஷன் கேட்டு பார்க்குறேன், அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது சொல்யூஷன் தான் நான் உனக்கு சொல்கிறேன். நான் இப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி நான் முடியாதுன்னு சொல்கிற இதுவே இல்லை. ஒரு 3-4 வாட்டி ட்ரை பண்ணணுங்க, முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தானே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்படி தான் நானும் நினச்சேன். அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹெல்பிங் மைண்டோட தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் அதுக்காக அவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டால் கிடையாதுமா, அவங்களும் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ஏதாவது கேட்குறேன் அப்படின்னா, இது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கடா, இது என்னடா பண்ணலாம், இப்படி பண்ணிட்டேன்டா, என்னடா பண்ணலாம், அக்கா நீங்கள் பண்ணுங்கக்கா, இப்படி பண்ணுங்கக்கா அப்படின்னு எனக்கு நிறைய சேனல்ஸ், ரஞ்சிதா சொல்லியிருக்கா, தித்திக்கிதே சேனல் ரஞ்சிதா சொல்லியிருக்கா, நம்ம சஜிதா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சில சேனல்ஸ்லாம் எனக்கு வந்து என்னோடய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அச்சுக்குட்டிமா, உங்கள் அச்சுக்குட்டிமா அட்மின், சாரி அந்த அட்மினோட நேம் வந்து எனக்கு தெரியல, ஏன்னா நான் அவங்ககிட்ட அவ்வளோவா பேசுனதில்லை. ஆனால் நான் அவங்ககிட்டயும் ஒரு சமயம் டவுட்டுன்னு போய் நின்னேன், அவங்களும் எனக்கு அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கும் சில அட்மின்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நானும் சில அட்மின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்படி நாங்கள் ஹெல்பிங் மைண்டோட தான்ப்பா நாங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கோம். மற்றபடி நீ என்னை விட மேலே ஏறிடக்கூடாது, உன்னை எப்படியாவது கீழே அமைக்க போட்டுடணும் அப்படின்ற இதுவெல்லாம் நாங்கள் கிடையாது. இப்படி தான் நேற்றுக்கு வந்த நம்ம கார்ட்டூன் சேனல், வேறு யாரும் இல்லை, நம்ம நிக்கிமா கார்ட்டூன், அவங்க வந்து என்கிட்ட வந்து அக்கா இந்த மாதிரி சேனல்ஸ் நிறைய போயிட்டுருக்கேக்கா, இப்போ என்னக்கா பண்ண, இதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்காக்கான்னு அப்படின்னு அவங்க கேட்டபோது நான் சொன்னது, டே சொல்யூஷனான்னு கேட்டால் இது எனக்கு சொல்யூஷனாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நாங்களாம் இப்படி தாண்டா இந்த ஐடியாவில் தாண்டா இருக்கிறோம், ஃபேஸை காமிச்சு போட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தாண்டா இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நைட் நான் சொல்கிறேன். அடுத்த நாள் வீடியோவில் அவங்க போட்டுட்டாங்க. நான் கேட்டேன், என்னடா உடனே போட்டுட்டா அப்படின்னா, அக்கா அதெல்லாம் தள்ளி போடக்கூடாதுல, போட்டுடணும்லக்கா அப்படின்னாங்க. அந்த போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சேனல்காரங்க போடுறாங்க, அதாவது உங்கள் குமரி சேனல் அவங்க போடுறாங்க. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் திருடிக்கிட்டேன்னுட்டு அந்த சேனல் வந்து போட்டிருக்காங்க. நான் அப்போவே வீட்டை கேட்டேன், இந்த விஷயத்தை யாரா சொன்னா அப்படின்ட்டு. இவங்க சொன்னாங்க நான் சொல்லவே இல்லைன்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக இவங்க மூலயமா தான் அவங்களுக்கு போயிருக்கும். ஏன்னா இப்போ அவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ இவங்க மூலயமா தான் போயிருக்கும். நான் வந்து இதை தப்புன்னு சொல்ல வரல, ஒரு விஷயத்தை கேட்டுட்டேன், நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு போங்கம்மா. நாங்கள் வந்து யாரையுமே வந்து நீ ஏமா பண்ண, நீ எதுக்கு பண்ண அப்படின்னு சண்டை போடுறவெல்லாம் நான் கிடையாது, நீங்கள் பண்ணிட்டு போங்க. ஆனால் எனக்கு ஏங்க இப்படி ஒரு கமெண்ட் வரணும்? நான் கேட்குறது நியாயமா இல்லையா? எனக்கு எதுக்கு இப்படி ஒரு கமெண்ட் வரணும்? நான் யாரை பார்த்து காப்பி அடித்தேன், யாரை பார்த்து திருடிட்டேன்? இப்போ ஆக்சுவலாக சொல்லுங்க, இப்போ யார்கிட்ட இருந்து திருடி இருக்காங்க, யார்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க? ஒருத்தன் ஒரு ப்ராஜெக்டை 3 மாசமா யோசிச்சு இப்படி தான் நான் கொண்டு வர போறேன்னு சுற்றி இருக்க நம்ம சுற்று வட்டாரங்கிட்ட சொல்லி நான் ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டேன்னு வந்து நிற்கிறோம். திடீர்னு பார்த்தா அந்த ப்ராஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சரி, எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. சரி, எனக்கு அந்த இது எல்லாரும் பண்ண போகிறது தானே, அவங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நான் விட்டாச்சு. ஆனால் இந்த தாட் எனக்கு அன்றைக்கே வந்ததுங்க, நம்ம பண்ணுவோம், ஆனால் இதை யாராவது நம்மக்கிட்ட காப்பி அடிச்சுட்ட இந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க, அப்படி வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். இதோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கலாமா? ஏன்னா நாங்கள் அவங்க ஆல்ரெடி போடும்போதே நம்ம வந்து இதை பேசிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நீ பேசு காயமா, நீ பேச சொல்லிடி காயமா அப்படின்னாங்க. நான் வந்து வாண்டடாக ஒரு பிரச்சனை நம்ம எடுத்துட்டு நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஏஜுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம மெச்சூர்டான ஒரு ஆள், நம்ம போயிட்டு சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு ஏன்டி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு நம்ம போய் சண்டை போடலாமா? தப்பு இல்லை அது. அப்படின்ட்டு என் ஏஜுக்கு என்னோட மெச்சூர்டுக்கு நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். நான் அமைதியாக விடணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி சிலப்பட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு வாயில நல்லா வருது, பட் என்னால் சொல்ல முடியல. இப்படிப்பட்ட தற்கொலைங்கெல்லாம் இப்படி பண்ணாக்கா நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நானும் எவ்வளோதாங்க பொறுமையாக இருக்குது, நம்மளும் பொறுமையாக இருக்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல.
இப்போவும் சொல்றேன், அந்த சேனல் வந்து அப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறதே எனக்கு சத்தியமா நான் சேனலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரியாது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லா சேனலும் நம்ம தெரிஞ்சுப்போம் பாத்தீங்களா, இவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க இவங்க இருப்பாங்கன்னுட்டு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தான் குமரி கார்ட்டூன் ஸ்லாங்னு ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க யாரு என்ன, நமக்கு என்ன போய் பார்க்கணும் கொள்ளணும் அப்படிலாம் எனக்கு தோணுது கிடையாது. எனக்கு நாள் போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில விஷயங்களை கேள்விப்படும் பார்த்தீங்களா, இந்த சேனல் வந்து இப்படிங்க, இந்த சேனல் இப்படிங்க அப்படின்னு சில சேனல்ஸ் பற்றிலாம் நம்ம கேட்கும் போதே, அப்போ நம்ம எதுக்கு அந்த சேனல் பக்கம் போய் பார்த்துக்கிட்டேன், நம்ம அந்த சேனல் பக்கமே போக வேணாம், நம்ம எதுக்கு அந்த சேனல், ஏன்னா அவங்க பெரிய யூடியூபர்ஸ், அவங்க கிட்ட போயிட்டு நம்மள மாதிரி குட்டி யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தா கூட நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க, அதனால நம்ம போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் இது வரைக்கும் அவங்க சேனலை பார்த்ததே கிடையாது. என் கூட ஒருத்தவங்க சிலவங்க பேசிட்டு இருப்பாங்க, அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துப்பாங்க. இப்போ அந்த குமரி கார்ட்டூன்ஸ் ஸ்லாங் இருக்காங்க, அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டாலும் ஏதாவது பேசி வீடியோ போட்டாலும், அக்கா போங்க இது போய் கொஞ்சம் பாருங்களேன், இதை கொஞ்சம் பார்த்துட்டு பாருங்களேன், இந்த மாதிரி பேசிட்டு பாருங்க குமரி போய் பாருங்களேன். அதாவது நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம ஏற்றி விடுறதுக்கு ஒரு சில கும்பல் வர பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பட்டவங்க என் கூட இருந்து என்ன ஏற்றி விட்டவங்க. அப்போ கூட நான் போயிட்டு யாரு அவங்க கிட்ட போயிட்டு இது வரைக்கும் ஒன்றுமே நான் கேட்டு, அதாவது அவங்களே என்ன செய்யணுது கிடையாது, நானும் அவங்களை செய்யணுது கிடையாது. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம போய் அவங்களை பார்த்துக்கிட்டேன் சொல்லுங்க. அதனால நான் நீ என்னன்னா சொல்லிட்டு போமா, இந்த காதில் வாங்க அந்த காதில் விட அந்த சேனல் பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு தான். அந்த சேனல் பக்கமும் நான் போனது கிடையாது, அந்த சேனல் இது வரைக்கும் நான் பார்த்ததுமே கிடையாது. அதை தவிர மற்ற எல்லா சேனலுமே நான் பார்த்துருக்கீங்க. ஆனால் இவங்க சேனல் பக்கம் நான் போனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்து இவங்க சேனல் நேம் வச்சு இப்படி எனக்கு ஒரு கமெண்ட் வந்தா நான் சும்மா இருக்கலாமா? இப்போ நான் பேசுனது கரெக்டாக தப்பா நீங்களே சொல்லுங்க. யாரு பண்ண வேலைக்கு யாருக்குங்க கிரெடிட்ஸ் கிடைக்குது? இங்க யாரோட மூளை யூஸ் ஆச்சு? யார் யாரை பார்த்து திருடுனாங்க? இதெல்லாம் நான் சொன்னது பொய்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் இத்தனை அட்மின்ஸோட பேரை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதனால வரைக்கும் நான் ஒரு சேனலை பத்தியுமே நான் பேசுறது கிடையாது. ஒரு சேனலோட நேம கூட நான் சேனல் பத்தி பேசியிருக்கேன், பட் அந்த சேனல் நேம் கூட நான் இருக்க சொன்னது கிடையாது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் பேசியிருக்கேன் நான். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை சேனல் அட்மின்ஸை பத்தி நான் சொல்லியிருக்கேன். பொய் சொல்றவங்களா இருந்தா இத்தனை சேனலோட அட்மின்ஸோட நேம நான் சொல்லுவேன். நாங்க உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா, உங்களுக்கு மீன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொல்ல வரல, இந்த கமெண்ட் போட்ட அந்த சிஸ்டருக்காகட்டும், அப்புறம் 1 மந்த்தாக யோசிச்சு இந்த ஐடியாவை நான் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன், இன்னைக்கு உங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சுட்டேன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிஸ்டருக்குமே சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் இங்கே நான் இப்போ சொன்ன எல்லா அட்மின்ஸ்கிட்டையும் கேளுங்க. இந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் இந்த ஐடியானால சேனல் காப்பாற்றி நிற்கப்படுமான்னு கேட்டால் அது கிடையாதுங்க. எனக்கு தெரியாது, கிடையாதுன்னு சொல்ல முடியாது, தெரியாது. நான் சொன்ன ஐடியாவில் தான் இந்த சேனல் போகாது, சேனல் காப்பாற்றி நிற்கப்படும். நான் சொன்ன ஐடியா தான் தூண் மாதிரி நிற்கும் தான் சொல்ல வரல. அதனால தான் இதை பற்றியே நான் பேசலை நான். ஏன்னா இன்னைக்கு வந்து வியூஸ் போகிற பிரச்சனையை விட சேனல் கையில் பத்திரமா இருக்கா அந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு இடையிலும் இப்படி ஒரு எனக்கு புரியல. எல்லாருமே அட்மின்ஸ் தாங்க, எல்லாருமே கிரியேட்டர்ஸ் தான். இதில் நீ பெருசு நான் சிறுசுன்னு என்னங்க இருக்கேன்? ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு இந்த தேவையில்லாத, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்ககிட்ட நான் வந்து எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு பேசுறேங்க, உள்ளுக்குள்ள என்னுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஒரு விஷயத்த நம்ம தான் யோசிச்சிருக்கோம் எடுத்திருக்கோம், பட் நமக்கு முன்னாடி அவங்க அதை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக இது அவங்களோட ஐடியாவாயிடுமா, இல்லை நான் அதுக்கப்புறம் கொடுத்ததுனால அவங்க கிட்ட இருந்து திருடுறதாயிடுமா, இல்லை காப்பி அடிச்சதாயிடுமா, இப்படியெல்லாம் கமெண்ட் வரும்போது என் வயிற்றுச்சல், எனக்கு வயிறு எரியுமா எரியாதா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த என்ன நானே புகழ்ந்துக்கிறது, தற்பெருமை பேசிக்கிறது, இதெல்லாம் வந்து சீரியஸாக எனக்கு வந்து தெரியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது கேமராக்கு பின்னாடி நான் பேசும்போது நான் எப்படி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? கேமராக்கு முன்னாடி உண்மையாகவே ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஐயோ என்ன பேச போகிறோம், நம்ம பேசுறது ஏதாவது சொதப்பி வச்சிருவோமோ அப்படின்னு ஒரு வித பயத்தோடு தாங்க நான் வந்து கேமராக்கு முன்னாடி பேசுகிறேன். நான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இப்போ கொஞ்ச நாளாக என் ஃபேஸை ரெவல் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ நம்ம ஏதோ பேசுறது தப்பாக பேசுகிறோமா, எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பார்த்துலாம் பேசணும் அப்படின்னு ஒரு வித பயத்தோடு தான் பேசிட்டு இருக்கேன் நான். ஏன் எனக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், என் வீட்லேயே ஆகட்டும், ஏமா பேசுறதில்ல கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்மைல் பண்ணி பேசுறேன். எனக்கு வந்து அந்த ஸ்மைல் பண்ணுறது கூட ஒரு வித பயம். ஐயோ நம்ம சிரிச்சா ரொம்ப ஆவணி சிரிச்சிருவோமோ, முறைச்சா ரொம்ப முறைக்கிறோமோ, இப்படி நிறைய மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு குழப்பிட்டு தாங்க நானே வந்து அந்த வீடியோக்கு ஃபேஸ் காமிச்சு பேசிட்டு இருக்கேன். எனக்குள்ளேயே இவ்வளவு குழப்பங்கள்ல நான் என்னோட சேனலை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கேன். எதுக்கு என்னை வந்து சீண்டி பாக்குறாங்கன்னா எனக்கு தெரியல. நமக்கு இந்த ஆட்டிடியூட் காட்டுறதும் கூட தெரியாதுங்க. நான் வந்து நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஆட்டிடியூட் காட்டுறதும் எனக்கு தெரியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா, அதுக்கு வந்து நான் தப்பா சொல்றேனா சரியா சொல்றேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பதில் சொல்லியிருப்பேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன், ஐயோ நம்ம இப்படி பேசியிருக்கலாமோ, சொத்தப்பிட்டேடி காயத்ரி ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு எனக்கு நானே திட்டிக்கிட்டு இருப்பேங்க சில சமயம். அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு லூசுத்தனமான ஒரு கேரக்டர் தாங்க. இங்க பாருங்க, இந்த சேனலை வச்சு எதுக்கு இவ்வளோ பார்க்க, இவ்வளோ ஒரு ஈகோ, எதுக்கு இவ்வளோ எனக்கு புரியல. நீங்க உங்க வீடியோ எடுக்கிறீங்க, நீங்க போடுறீங்க, நான் என் வீடியோ எடுக்கிறேன், நான் போட்டுட்டு போறேன். இதுல இடையில எதுக்கு இந்த மாதிரிப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வேலையை பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களும் இப்படிதான் பண்றாங்க, மற்றவங்களும் இப்படிதாங்க பண்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
ஃபைனலாக சொல்கிறேன், இங்கே எனக்கு யாரையும் பார்த்து காப்பி அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. யார்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் திருடணும்னு அவசியம் கிடையாது. இது வரைக்கும் நான் போட்ட சீரியஸ் நிறைய துளி துளி ஆக்கிட்டு மேலும், கண்ணாமூச்சி, ராதை மனதில், பிரியமானவளே, எம்எம்கே, இப்போ கண்டென்ட் காதலன்னு 7 சீரிஸ் போட்டிருக்கேங்க. நான் இந்த 7 சீரியஸையும் யாரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட காப்பி அடிச்சது கிடையாதுங்க. அப்படி எதனா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கம்மா, சும்மா போய் சொல்லாதம்மா, இந்த பாரு இந்த சீனெல்லாம் யார்த்தவங்க பார்த்தா காப்பி அடிச்சிருக்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்து காப்பி அடிச்சது கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் தான் இருக்கேனே தவிர இவங்களை பார்த்து இந்த சீனை காப்பி அடிச்சிக்கலாமா அந்த சீனை காப்பி அடிச்சிக்கலாமான்னு என்னைக்குமே நினைச்ச ஆள் நான் கிடையாதுங்க. எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும்னு தான் நினைப்பேன். அதை நம்ம பண்றது கரெக்டாக பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அதுக்காக போய் பார்க்கறதா இன்னொரு சேனல்ஸ். இவங்க நல்லா பண்ணியிருக்காங்களே, அப்போ நம்ம வேற மாதிரி இதை கொடுக்கணும், வேற மாதிரி கொடுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், ஒரு மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தாங்க நான். எனக்கு இன்னைக்கு வியூஸ் போகலதாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே என் சேனல் டவுன்ல தான் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். வியூஸ் போகலதான் எனக்கு. அதுக்காக நான் சோர்ந்துலாம் உட்காந்துருலங்க. எனக்கு போகிற வியூஸ் இருக்க போகட்டுமே, அவங்களுக்கும் அதிகமாக போகுதுன்னு யாரை பார்த்தா நான் இதுக்கு பொறாமப்பட்டது கிடையாது. ஆனால் என் கூடவே இருந்த சில ஜென்மங்கள், என் கூடவே பேசிக்கிட்டு அக்கா அக்கா அக்கான்னு பேசி சுற்றிக்கிட்டு இருந்த ஜென்மங்க நன்றி கிட்டதுங்க. என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு என்னை பற்றியும் பின்னாடி போய் வேற சேனல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் சத்தியமாக சோழி எனக்கு தானே எனக்கு தெரியல. விடுங்க, இந்த விஷயத்தை நம்ம இப்போ பேசணும்னு அவசியம் இல்லை. நான் பேச வந்தது இதுதாங்க. எனக்கு இந்த யாரையும் பார்த்து காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை, யாரை பார்த்து திருடி போடணுன்ற அவசியமும் கிடையாது. அப்புறம் இன்னொரு கமெண்ட்டும் இதே மாதிரி தான் செய்யணும். இதுல வேற அந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க இன்னொரு லைனு, சுஜி சிஸ்டரை கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை நீங்களே கொண்டு வந்த மாதிரி சே வெக்கமே இல்லையா உங்களுக்கெல்லாம் சே பாவம். அவங்க உழைப்பை இப்படி திருடுறீங்க. இப்படி திருடி இப்படி திங்கிற சோறு உடம்புல ஒட்டுமா? கேவலமா இல்லை? அவங்க பாவம்ல, கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு செகண்டில் திருடிட்டீங்க. அப்போ அவங்க உழைப்புக்கு ஒரு மதிப்பு இல்லாத மாதிரி ஆகிட்டு. எதுக்குங்க இந்த பொழப்பு? திருட்டு கும்பல்ஸ் கேட்டிங்களா? அவங்கள நான் திருடிட்டேனாமா, இப்படி திருடி திங்கிற சோறு உடம்புல ஒட்டுமா? இது ஆக்சுவலாக நான் தாங்க அவங்கள பார்த்து கேட்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இது யாருக்கு போய் இந்த கேள்விக்கு சேரணும்? நான் யாரும் திருடி போடலை. உண்மையை சொல்லணும்னா என்னோடது தான் அவங்க திருடி போட்டிருக்காங்க, என்னோடது தான் அவங்க காப்பி அடிச்சு போட்டிருக்காங்க. எனக்கு யாரும் திருடி போடணும்னு அவசியம் கிடையாது, காப்பி அடிச்சு போடணுன்ற அவசியமும் கிடையாது. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர், உங்களாம் வெக்கமா இல்லை? குமரி ஸ்லாங் கார்ட்டூன் சேனல் அவங்க மாதிரி நீ வீடியோ போடுற, நீங்க அவங்க மாதிரி பேச கேட்டா அவங்க மாதிரி பேசிட்டு வீடியோ போடுற, உங்களை அசிங்கமா இல்லை? இது ஒரு பொழப்பு உனக்கு? அவங்கள பார்த்து நீ காப்பி பண்ணி வீடியோ, உனக்கு வேற வேலை இல்லை? புரியல. குமரி குமரி குமரின்றீங்களே, குமரி அப்படி என்னங்க போட்டுட்டாங்க? அவங்கள பார்த்து நான் காப்பி அடிக்கிறதுக்கும் அவங்கள பார்த்து நான் திருடி போடுறதுக்கும் இந்த ஐடியாவை நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பேசி இந்த ஐடியாவை கொண்டு வச்சிருக்கோம். நம்ம கொடுக்கலாம். நான் இதை ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு மேரிட் உமன் அப்படின்றதுனால நம்மளால ஒரு ஐடியாவை யோசிச்ச உடனே நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வீட்டிலேயே எக்கச்சக்க வேலைகள், இந்த வீடியோ ஒரு பக்கம், வீட்டு வேலைகள் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். அப்புறம் இப்போ உங்களுக்கே தெரியும், எனக்கு ஊர் பயணம் போய் வந்துட்டு இருக்கேன். ஊரில் ஃபங்க்ஷன் வேறு போயிட்டு இருக்கு, தங்கச்சிக்கு கல்யாணம் விஷயமா பேசிட்டு இருக்கோம். இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் நான் யோசிச்சு வச்ச ஒரு ஐடியாவை எப்படிங்க என்னால் டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? அதுக்காக இன்னொருத்தவங்க பண்ணிட்டா அவங்கள பார்த்து நான் காப்பி அடிச்சிட்டேனா, அவங்கள பார்த்து நான் திருடிட்டேனா? இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல. பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அனாவசியமா தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. இப்படி வார்த்தை விடுறேன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு தெரியாதீங்க. ஓகே. அப்புறம் இன்னொன்னு, அவங்க சுஜித் தான் சொல்லிட்டாங்க, அவங்கள பத்தி புகழ்ந்து பேசணும்னா அவங்க கமெண்ட்ல நிறைய இடம் கொடுத்துருக்காங்களே, அங்க போய் அவங்கள புகழ்ந்து பேசுங்க. ஏன் கமெண்ட்ல அவங்க இடம் கொடுக்கலங்க? என் கமெண்ட்ல அவங்க சேனலை பத்தி அவங்க பேரை வச்சோம் என் கமெண்ட்ல பேசாதீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மனசுலாம் எனக்கு கிடையாது அவங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு, என் கமெண்ட்ல இடம் கொடுக்கறதுக்கு. சரிங்களா? அவங்க கமெண்ட்ல இடம் இருக்காமோ போய் பாருங்க, நிறைய இடம் இருக்கு. அவங்க கமெண்ட்ல கொடுத்துட்டு போங்க. சரிங்களா? நீங்க அதை தூக்கிட்டு இங்க வாந்தி எடுக்காதீங்க. சரிங்களா? அவங்க கமெண்ட்ல நிறைய இடம் இருக்கு, அங்க போய் பாருங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கமெண்ட்லயே நிறைய இடம் இருக்கு. சோ அவங்கள பத்தி புகழ்றதுக்கு அவங்க கமெண்ட்லயே போய் புகழுங்க. ஓகேங்களா? என் கமெண்ட்ல இடம் இல்லைங்க. என் கமெண்ட்ல நீங்க என்ன புகழனாலும் பரவாயில்லைங்க. ஏங்க அடுத்தவங்களை கொண்டு வந்து என் கமெண்ட்ல புகழ்ந்துட்டு இருக்கீங்க? என் கமெண்ட்ல இடம் இல்லைங்க. அவ்வளோ பெரிய மனசு என்கிட்ட இல்லைங்க. அவங்க கமெண்ட்ல புகழ்ந்துட்டு போங்க. சரிங்களா? இன்னொரு தடவை இந்த காப்பி அடிச்சிட்டேன், திருடிட்டேன் அப்படின்ற கமெண்ட்லாம் தயவு செஞ்சு நீங்க எடுத்துட்டு வராதீங்க. உடனே கேட்காதீங்க, நீங்க அவங்க சேனலை பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அவங்க இப்படிதான் பேசியிருக்காங்கன்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்கல்ல, அவங்க இப்படி பேசியிருக்காங்கடி, உன்னோட ஐடியா முழுக்க அவங்க போட்டு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இப்போ கொதிச்சு போயிருக்காங்க. உன்னோட ஐடியா தான் அவங்க எடுத்து போட்டுட்டாங்க, நீ கேட்கலையான்னுட்டு. நமக்குன்னு ஒரு பெரிய மனசு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெரிய மனசு பண்ணி தான் நான் கவனம் விட்டுட்டேன். சரி, இதை போய் என்னத்தை போய் நம்ம கேட்டு என்ன மாறிக்க போறோம் அப்படின்னு தான் நான் அமைதியா விட்டேன். இதுக்கப்புறம் நான் வாரலையும் எனக்கு இப்படி ஒரு கமெண்ட் வரும்போது நான் கண்டிப்பா பேசி ஆகணும்ல, அதான் நான் பேசிட்டேன். நான் பேசுனது சரிதானுங்க? உங்களுக்கு இப்போ நான் உங்க சேனல் பார்க்கலனாலும் எப்படி எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க.
ஓகே டியர்ஸ், எனக்கு வந்து இதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த கமெண்ட்டை பார்த்து எத்தனை பேர் ஐயோ இந்த அக்கா அப்படி தான் பண்ணிட்டாங்களோ, இந்த அக்கா அப்படி தான் பண்ணிட்டாங்களோன்னு நிறைய பேரோட மனசுக்குள்ள இப்போ ஓடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதை நான் வந்து உடைக்கணும்ல. இது நான் அப்படி கிடையாதும்மா, அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா. அது எந்த சேனலாக இருந்தால் என்னம்மா, என்னோட தன்மானத்தை சீண்டும் போது எந்த சேனலாக இருந்தாலும் அந்த சேனலை நான் எதிர்த்து பேசி ஆகணும்ல. இப்போ என் கமெண்ட்ல அவங்க சேனல் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கும் போது எனக்கு கோவம் வரும்ல. நான் வந்து விஷயம் இதுதான்னு கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும்ல. அதான் எனக்கு இந்த யார் சேனல் திருடணும்னு அவசியம் கிடையாது. யார் சேனல்ல இருந்து காப்பி அடிச்சு போடணுங்கிற அவசியமும் கிடையாது. என்னை பார்த்து தான் திருடி இருக்காங்க, என்னை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு வேணா நான் சொல்லலாம். ஆனால் அதுவும் நான் சொல்லுவேன், வேணும்னா என்னை பார்த்து என்கிட்ட வேணா திருடி இருக்காங்க வேணா சொல்லுங்க, அதுதான் உண்மையாகும். என்கிட்ட பேசுற ஒரு கிரியேட்டர் மூலியமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவங்க அதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதுக்காக இது வந்து அவங்க தான் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட நான் திருடிட்டேன்றதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல. ஓகே டியர்ஸ், இந்த 2 கமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் இதை பற்றி சொன்னேன். நான் அப்புறம் நம்ம சேனல் பற்றியும் கொஞ்சம் பேசணும். நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிரியமான வீடியோவில் என்னன்னு தெரியல, வீடியோக்கு வியூஸ் போகலை, சேனல் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா 2 நாள் லீவ் விட்டுட்டேன் பார்த்தீங்களா, அதனால காயான்பு கார்ட்டூன் சேனலை வந்து மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இனிமேல் டெய்லியும் கொடுக்க பார்க்குறேன். என் மேலேயும் தப்பு இருக்குது, லீவ் விட்டது. எனக்கும் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிலாம் வரும் இல்லைங்க, நானும் லீவ் எடுத்து தானே ஆகணும், அதனால் லீவ் எடுத்துட்டேன். நீங்கள் மறந்துட்டீங்களோ என்னமோ. ரெகுலராக வீடியோ கொடுக்க பார்க்குறேன், விட்ட வியூஸ் ஓரளவுக்காக இருக்க பார்க்குறேன். ஏன்னா 3000 கூட தொடலையா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே நமக்கு சேனல் இப்படி போயிட்டுருக்கேன், ப்ராப்ளம்ஸில் போயிட்டுருக்கு, என்ன ஆகுமோன்ற பயத்தில் தான் இங்கே ஆல்ரெடி எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். இதில் இப்படி ஒரு புதுசாக ஒரு காமெடிலாம் வந்து நம்மளை கடுப்பேற்றினா என்னங்க நானும் பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்கு தான் இப்படி ஒரு வீடியோ. ரொம்ப பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க, என் மனசில் பட்டதை பேசியிருக்கேன், அவ்வளோதான். இது நாள் வரைக்கும் நான் சொல்லாத விஷயங்கள், பேசாத விஷயங்கள் எல்லாமே நான் இன்னைக்கு வந்து பேசியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு தவறுகள் ஏதாவது இருந்தால் மன்னிக்கவும் டியர்ஸ். ஓகே டியர்ஸ். அப்புறம் நம்ம 10th ரிசல்ட் வந்தது. சாரி, நான் இதை வந்து விஷ் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் அதான் சொல்ல பார்த்தீங்களா, நான் ஃபேஸ் காமிச்சு பேசும்போது ஒரே நர்வஸாக இருக்குது. என்ன நம்ம பேச வந்தோம், என்ன நம்ம பேசலை அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் மறந்துடுறேன். இன்றைக்கி நம்ம அதை சொல்லிடலாம் ஓகேங்களா. 10th ரிசல்ட் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10th ரிசல்ட்டில் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்காங்கம்மா. எல்லாருமே ஃபாஸ்ட் தான். நம்ம சப்ஸ்கிரைபருடைய பசங்களாகட்டும், நம்ம சப்ஸ்கிரைபரே சிலர் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட் ஆகட்டும் எல்லாருமே பாஸ். யாருமே எதுவுமே இதுவாகலாம் இல்லை, எல்லாருமே பாஸ் தான். அதுவும் இல்லாமல் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அதில் நம்ம ஜோதி ஆண்டோமுகில் அவங்க வந்து 394 மார்க் எடுத்திருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரி டியர், நான் அதை பார்க்கல. நேற்று நீங்கள் கமெண்ட்டில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதை போய் பார்த்துருக்கேன். அதுவும் இன்றைக்கி மார்னிங் தான் நான் அதை பார்த்தேன். நான் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் டியர். இதே போல் +2லையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஓகே டியர், நல்லா படிங்க, படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஓகே டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஷபானா சிஸ்டர், அவங்க வந்து குவைத்தில் இருக்காங்க. ரீசெண்டாக அவங்க வீடு கூட ஹவுஸ் வார்மிங் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க பையனும் 10th தான். அவங்க பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 430 மார்க். சூப்பராக கண்ணா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இதே போல +2லையும் இதை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணும் இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. அப்புறம் இன்னும் நிறைய பேரோட பசங்க வந்து 10th நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. பட் இப்போ என்னால் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ண முடியல, ஏன்னா மறந்துட்டேன். ஒரு சிலவங்க சொன்னாங்க. அப்புறம் சாரி நம்ம பொன்மலை சிஸ்டர், அவங்களுடைய அக்கா பொண்ணு, அவங்க வந்து அக்கா பொண்ணு வர்ஷிகா, அவங்க வந்து 10th 277 மார்க் எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய அக்கா பையன் நினைக்கிறேன் அகிலன், அவர் வந்து 401 மார்க் எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய ராஜேஸ்வரி அக்கா, அவங்க பையன் அகிலன், அவர் வந்து 12th 389 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சாரி பொன்மலடியா, இது எல்லாமே நான் அன்றைக்கே மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்ப்பா. அதனால் இன்னைக்கு எல்லாரோட மார்க்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லிடுவோம். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கங்களா, எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் செல்லங்களா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர், அந்த சிஸ்டருடைய நேம் மறந்துட்டேன், அவங்க தர்மபுரியிலேருந்து அவங்க மாமாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரி டியர், நேற்று நான் இதையும் மறந்துட்டேன், அதுக்கு பதிலாக இன்னைக்கு விஷ் பண்ணிடுறேன். பிலேட்டட் விஷஸ் ஆறுமுகம் ப்ரோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆறுமுகம் ப்ரோ. நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கா, எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம தெய்வ பெருமாள் சிஸ்டர், அவங்க முந்தானேத்து எனக்கு 100 rupees சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்கா டார்லிங், ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா டார்லிங். ஓகே டியர்ஸ், நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். இதில் நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் காப்பி அடிச்சிருப்பேனா, திருடி இருப்பேனா இல்லையான்னு, ஓகேங்களா. அப்புறம் எப்படியும் கண்டிப்பாக இந்த வீடியோவை அந்த சிஸ்டர் பார்ப்பாங்க. சிஸ்டர், நீங்கள் அழுது வீடியோ போட்டாலும் சரி, அழாமல் வீடியோ போட்டாலும் சரி, என் சைடு உள்ளதை நான் கிளாரிஃபை பண்ணியே ஆகணும். அதுக்காக நான் இதை பேசி தான் ஆகணும், பேசிட்டேன். ஓகே, அவங்க கமெண்ட்டில் இடம் இருக்குது, போய் அவங்கள பற்றி பேசினா அவங்க கமெண்ட்டில் பேசுங்க. ஓகே, என் கமெண்ட் அதுக்கு இடம் இல்லைப்பா. பாய் டியர்ஸ். ஆமாம் டியர்ஸ், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் டியர்ஸ்.
ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரு. பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே ஓகே பாய்.